Dinamalar Cricket Festival presented by SPR India, Market of India. Powered by Cabin. Hello driver partners. வந்தாச்சு கேபின் சென்னைக்கு. இனி நோ கமிஷன் நோ டென்ஷன். சூரியனை சுட்டது யார் டண்டனா டனா சியு டண்டனா டனான்ற மாதிரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வாசஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். என்னப்பா நீ சொன்ன ப்ரொடக்ஷன்லாம் கரெக்டா நடந்ததுதான் கேட்டீங்கன்னா நான் சொன்ன முக்காவாசி இல்லைங்க ஃபுல் ப்ரொடக்ஷன் கரெக்டா நடந்தது. அப்படி என்னப்பா சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது மும்பை வாசஸ் SRH ப்ரீ மேட்ச் வீடியோ ஒன்று போட்டிருப்போம், அதை போய் பார்த்துட்டு வாங்க. இல்லைன்னா இந்த வீடியோ கடைசியில கூட சொல்றேன், வாங்க வீடியோக்குள்ள போகும். வணக்கம் அடியர் மகளே, தினமலர் கிரிக்கெட் திருவிழா பிரசன்டட் பை SPR சிட்டி. ஸோ வந்து MI வாசஸ் SRH மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஜியோ டன் அந்த வாலியும் அதிகமா கேட்குமா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா நாக்கு முக்கா அந்த வாலியும் அதிகமா கேட்குமா, யார் ஜெயிக்க போறா அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் ஆரம்பிச்சது. டாஸ் வின் பண்ண ஹார்திக்கு நாங்க எடுக்க போறோம் ஹேட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா போலிங்கை செலக்ட் பண்ணா. ஸோ வந்து SRHக்கு ஓப்பனிங் இறங்கினது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா போன மேட்ச்ல போலர்ஸ் எல்லாம் ஆக்கின இன்ஜுரி, அதனால அடிச்ச செஞ்சுரின்னு சொன்னா வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மாவும் டிராவிஸ் ஹெட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் இறங்கினாங்க. 2 பேர் விக்கெட்டை மட்டும் எடுத்துட்டோம், அந்த மேட்ச் நம்ம ஹெயில அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தீபக் சேகர் நினைச்சிட்டு வந்தாரான்னு தெரியல. SRH வந்து பாத்தீங்கன்னா 300 அடிப்பும் கொடுத்தாங்க ஹோப். ஆனா ஃபர்ஸ்ட் பாலே கேட்ச் டிராப் அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் போலிங் பை தீபக் சேகர். ஃபர்ஸ்ட் பாலே வந்து அபிஷேக் சர்மா அவுட் ஆக வேண்டியது, கேட்ச் டிராப் பண்ணிட்டார் வில் ஜாக்ஸ். அதை தொடர்ந்து அதே ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா டிராவஸ் ஹெட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கரண் சர்மா கேட்ச் டிராப் பண்ண தீபக் சேகர் மூஞ்ச பார்க்கணும், எனக்கு இனே வரீங்கடா ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென்ஷன் ஆயிட்டாருன்னே சொல்லலாம். ஏன்னா முக்கியமான 2 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவர்ல கிடைச்சிருந்ததுன்னா வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் வேற மாதிரி டர்ன் ஆயிருக்கும். அப்படியே வந்து நோ பால் எல்லாம் கேட்ச் பிடிச்சாங்க அபிஷேக் சர்மா. என்னங்க அதே மேட்ச் வாட வருது, போன மேட்ச் 140 அடிச்சாரு, அதே மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அந்த அளவுக்குலாம் நாங்க விட மாட்டோங்க, எங்க பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து ஹர்திக் பாண்டியா அண்ட் கோ வந்து பாத்தீங்கன்னா சேமா பர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 ரன் இருக்கும்போது அபிஷேக் சர்மா ஒரு டீம் 7 ஓவருக்கு 59 ரன் கிட்ட இருந்தாங்க. அப்போ வந்து 40 ரன்ல முடிச்சு விட்டாங்க அபிஷேக் சர்மாவை. அதை தொடர்ந்து வந்து இஷான் கிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ எங்க வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்திருக்காங்க, நான் பால் பாக்கெட் வாங்கிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா பவிலியன் போயிட்டாரு. அந்த அளவுக்கு வந்து எதுக்கு தேவையில்லாத அந்த ஷாட் 2 ரன்ல எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்ற மாதிரி வந்து 2 ரன்லயே வந்து அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. சோ அதை தொடர்ந்து டிராவல்ஸ் வச்சு வந்து ஓரமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓடிஐ இன்னிங்ஸ் ஆடினாருமே சொல்லலாம். 29 பாலுக்கு மனுஷன் 28 ரன்ன்ற மாதிரி தலாவுனாரு. அதுவும் அடிச்சாரு ஒரு சுத்தம் நல்ல காத்து, சரியான காத்து கிரவுண்ட்ல அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மும்பை ஃபேன்ஸ் எல்லாம் கலாச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு 82 ரன் டீம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவரும் அவுட். 82 ரனுக்கு 3 விக்கெட் போக வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கரண் சர்மா வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேச்சஸ் விட்டு இன்ஜுரி ஆனதால வந்து வில் ஜாக்ஸ் தான் போடுறாரு. அவர் போட்ட நேரமான விக்கெட்டுகள் மல்ல வந்து விழுந்துகிட்டு இருந்தது. சோ அதை தொடர்ந்து 82 for 3 இருக்கும்போது டக்லைஃப்ல நடிச்சிருக்காரு STR. நான் இருக்கங்க SRHக்கு NKR அது என்னங்க அப்படின்னு கேட்டா நிதிஷ்குமார் ரெட்டி. பேர்லாம் நல்லா தான் இருக்கு, எப்படி ஆட போறீங்க பாப்போம் அப்படின்ற மாதிரி SRH ஃபேன்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க. கால்சன் ஒரு பக்கம் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஒரு 30+ ஆடினாருமே சொன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ண 19 தான் அடிச்சாரு. ஆனா பெருசா 2 பேரும் ஜொலிக்காதனால வந்து 2 பேர் விக்கெட்டும் அப்படியே போகுது. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா கடைசியா வந்து ஆங்கிட் வர்மா வந்து ஒரு ஆங்கிட் இன்னிங்ஸ் ஆனாரான்னு கேட்டீங்கன்னா ஒரு 8 பாலுக்கு ஒரு 18 ரன் அடிச்சாரு. பேட் கமிங்ஸ் ஒரு 8 ரன் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது 163 டார்கெட்டை வந்து SRH செட் பண்றாங்க மும்பைக்கு. மும்பை வான்கதே மைதானத்துல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு டார்கெட்டா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இல்லங்க நாங்க பயங்கரமா போடுவோன்ற மாதிரி SRH போலர்ஸ் வர வந்து அதை நாங்க எதிர்கொள்ள ரெடியா இருக்கோம்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் பேட்டர்ஸ் வர வானத்தை போல நடிச்சாரு லிவிங்ஸ்டன். நான் இருக்குங்க ரிக்கில்டன் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரியான் ரிக்கில்டனும் வந்து பாத்தீங்கன்னா சிவத்தாண்டவம் தொடங்கியதே சுரவல்லி கிளம்பியதேன்னு என்ன கலாச்சது நீ தானடா, உனக்காகவே இந்த 3 6 அடிக்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து ஒரு 3 6 அடிக்க வந்து பாத்தீங்கன்னா 14 பாலுக்கு 26 ரன் இருந்தாரு. அதுக்கப்புறம் அவ்வளவுதான் அடிச்சாரு, அதுக்கப்புறம் கிளம்பிட்டாரு அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 ரன் 26 ரன் அடிச்சுட்டு வந்து கரெக்டா 32 for 1 அப்படின்னு இருக்கும்போது வந்து அதை தொடர்ந்து வந்து ரிகல்டன் வில் ஜாக்சன் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்துருக்கும். ஆளுக்கு ஒரு 30+ அடிக்கிறாங்க. அதுக்கு நடுவில் சூரியகுமார் யாதவ் வந்து அவரோட ஒரு 18 ஒரு 20+ அடிக்கிறாரு. ஏன்னா இந்த ஸ்கோர் வந்து கம்மின்றதுனால ஆளுக்கு ஒரு 20+ வந்து ஒரு 30+ அடிச்சாலே வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்கக்கூடிய ஸ்கோரா இருந்தது. ஸோ அதே தான் கரெக்டா ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அடிக்கிறாங்க. வரவங்க ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20+ 30+ அடிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் கிட்டு உயர்த்தினாங்க. ஒரு 18வது ஓவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 விக்கெட் போயிடுச்சு. சூரியகுமார் யாதவ் அவுட், வில் ஜாக்ஸ் அவுட், ரிக்கல்டன் அவுட், ரோஹித் சர்மா அவுட் இருக்கும்போது திலக் வர்மாவும் ஹர்திக் பாண்டியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாக் ஆடினாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் யார் ஆடினா என்ன 20 பாலுக்கு 20 ரன் யாரும் பப்பம்பட்டி பட்டான்ஸ் என்ன எல்லா டீமுமே அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியான வின்னா இருந்தது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா வின்னிங் ஷாட் நான் தான் வான்கதை மைதானத்துல அடிப்பேன் அப்படின்ற மாதிரி ஹர்திக் பாண்டியா வாண்டடா அடிச்சு வந்து 6 அடிப்பாரான்னு எதிர்பார்த்துட்டு 1 ரன் தான் தேவை.
அப்படியே விளாசினாரு, ஆனா கேட்ச் மாட்டிக்கிச்சு. ஸோ அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஆட வந்து பாத்தீங்கன்னா நம்பீரும் வந்து பாத்தீங்கன்னா எல்பிடபிள்யூ அந்த பால் அவுட். என்னங்க கடைசி ஓவர்ல போய் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க டீம் எஸ்ஆர்எச் ஒரு மலிங்கா இருக்கா, அப்படி ஒரு மனுஷன் நல்லா போலிங் போட்டா அப்படி. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது தேவையில்லாத நேரத்துல கடைசி நேரத்துல வந்து என்னங்க பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் won the match by 4 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். சோ வந்து நீ என்னப்பா ப்ரெடிக்ட் பண்ண, இதுல என்னென்ன நடந்துச்சுங்க? மும்பை தான் இந்த மேட்ச்ல ஜெயிப்பாங்கன்னு சொன்னா அதே மாதிரி மும்பை தான் ஜெயிச்சது. சோ இந்த வீக் ஃபுல்லாமே ஹோம் கிரவுண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா சப்போர்ட் நிறைய இருக்கு. சோ வந்து பாத்தீங்கன்னா ஹோம் கிரவுண்ட் டீம் தான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னா அதே மாதிரி வான்கதையில மும்பை நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ எஸ்ஆர்எச்சுக்கு போலிங் லைனப் ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கு. சோ வந்து எவ்வளவுதான் அவங்க வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நல்லா அடிச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அடிச்சு கொடுத்துட்டு அவங்க சேசிங் வந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொன்னா அதே மாதிரி சேசிங் வந்தாங்க, கஷ்டப்பட்டாங்க, மேட்ச் லாஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கலாம். சோ ஃபார்ம்ல இல்லாத சமி வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு வந்து பின்னடைவா இருப்பாரு. மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ல வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ஜொலிக்கலன்னா கடற்கடன்னு சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சிருவாங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எச்சுக்கு நடந்துச்சு. சோ வந்து பாத்தீங்கன்னா மும்பை வந்து ஒரு பிரைம் ஃபார்ம்ல இருக்காங்க. என்ன மாதிரினா திருப்பி அவங்க எல்லா யூனிட்டுமே வந்து ஒரு ஸ்ட்ராங் பண்றது மூலமா போன மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸை மட்டும் கண்டினியூ பண்ணாங்கன்னா ஜெயிச்சிருவாங்கன்னு சொன்னா அதே மாதிரி ஜெயிச்சாங்க. ஸோ ஏன்னா வந்து கரெக்டாக ஆளுக்கு 20 ரன் அடிச்சா போதும், இந்த ஸ்கோரை ஈஸியா எடுத்துடலாம், போலிங் வேற லெவல் பண்ணிடலாம். ஏன்னா 3 போலர்ஸ் வந்து பிரைம் போலர்ஸ், ஃபாஸ்ட் போலர்ஸ் இருக்காங்க, ஸ்பின்னுக்கு நமக்கு ஆள் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போட்டு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. இதுதான் நாங்க பண்ண ப்ரொடக்ஷன். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அன்டில் தான் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தினமலர் கிரிக்கெட் திருவிழா கமிட்டியா. நன்றி, வணக்கம். தினமலர் கிரிக்கெட் ஃபெஸ்டிவல் presented by SPR India, Market of India. Powered by கேபின். ஹலோ டிரைவர் பார்ட்னர்ஸ், வந்தாச்சு கேபின் சென்னைக்கு. இனி நோ கமிஷன், நோ டென்ஷன்.